ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே உம்மை துதிக்கிறோம். கூடி வந்த எங்கள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கிருபையினால் எங்களை வழி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் வாயின் வார்த்தை உம்முடைய நாம மகிமைக்கு எதுவாக இருக்க நீங்கள் வெளிப்படுங்க, பேசுங்க. உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அதிசயங்களை செய்ய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அல்லேலூயா. அதுக்கு உங்களை எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு மாதத்தில் முதலாவது தேதியாக இருக்கிறதுனால ஆச்சரியமான அதிசயமான விடுதலையான ஒரு வார்த்தை தேவன் உங்களுக்காக தந்திருக்கிறார். யோபு 37வது அதிகாரம் 5வது வசனம். யோபு 37:5. தேவன் தம்முடைய சட்டத்தை ஆச்சரியமான விதமாய் பண்ணுகிறார். நாம் கிடைக்கக்கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தேவன் தமது சட்டத்தை ஆச்சரியமான விதமாய் முழங்க பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நாள் வரைக்கும் கூட நிறைய பெரிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எத்தனையோ இக்கட்டுகள், எத்தனையோ பாடுகள், துன்பங்கள், வியாதிகள், பலவிதமான கஷ்டங்களை நம்ம கடந்து தான் வந்திருக்கிறோம். இன்னைக்கு தான் நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு இல்லை, இன்னைக்கு தான் ஒரு பிரச்சனை அப்படின்லாம் இல்லை. ஏற்கனவே நிறைய நம்ம என்ன செய்திருக்கோம், சந்திச்சு தான் வந்திருக்கோம். அப்படி வந்திருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் மீண்டுமாக நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, கிரகிக்க கூடாத அதிசயங்களை நமக்கு அவர் இந்த மாசத்துல மட்டும் இல்லை, இந்த வருடம் வரும் நாட்களிலும் தேவன் நம்ம கண்டிப்பாக செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய, அதாவது கிரகிக்கன்னா என்ன நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பெரிய அதிசயத்தை அவர் நமக்கு செய்யறதாக வாக்கு பண்ணியிருக்கிறார். இதுக்கு சில கண்டிஷன் ஆர்டர் கொடுக்காங்க. எப்படி இருக்கணும், நீ இந்த இவ்வளவு பெரிதான ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன். எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசீர்வாதத்துக்கு முன்னால் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுப்பாரு. இதை நீ செய்தா நான் செய்வேன். உபாகமம் 38வது அதிகாரத்துலலாம் 14 வாக்குத்தத்தங்கள் இருக்குது. அதில் முதலாவது என்ன அப்படின்னா, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைப்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருந்தால் அவர் சட்டத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாய். ஆனால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் நீ மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள எத்தனையோ ஜாதிகள் இருக்காங்க, எத்தனையோ பாஷைகள் பேசுறவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரிலும் நான் உன்னை மேன்மையாக வைக்கணும் அப்படின்னா 28:1 உபாகமம். எல்லாருமே கண்டிப்பாக பைபிள் எடுத்து இந்த வசனத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு அதனுடைய வல்லமை நமக்குள்ள என்ன செய்யும், இறங்கும். ஆமாம், ஆண்டவருடைய வார்த்தை அது. ஆண்டவரே சொன்ன ஒரு வார்த்தை. நான் இந்த சொல்ல போகிறேன், இந்த கற்பனையெல்லாம் நீங்கள் கை கொண்டீங்கன்னா இந்த 13 வாக்குத்தத்தங்கள் நமக்கு சொன்னமா. மாற்றி செய்கிற தொட்டி, கடன் வாங்க மாட்டேன், என்ன உனக்கு நோய் வராது, பரிபூர்ண நன்மை உண்டாக நமக்கு கட்டளை இடுவார். ஒரு ஒரு பிள்ளையாண்ட அடிக்கடி சொல்லும்போது, கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு உபத்திரவங்கள் இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை தந்து மன நிறைவோடு நம்ம நடத்தக்கூடிய தேவன் தான். என்னாலுமே நம்ம கஷ்டத்துலேயும் துன்பத்திலையும் வியாதிலையும் இருக்க மாட்டோம். எப்படின்னாலும் அதான் யோபு 7:1 இருக்கு. பூமியிலே வாசிக்க வேணாம். யோபு 7:1. பூமியிலே போராட மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட காலம் உண்டல்லவா. அவனுடைய நாட்கள் கொஞ்சம் அல்லவா. ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட அந்த ஆரம்ப நாட்கள்ல இந்த வசனம் எனக்கு என்னமா இருந்துச்சு தெரியுமா, ரொம்ப சந்தோஷமா இருந்து. எதுக்குன்னா எல்லா பிரச்சனைக்கும் என்ன உண்டு, ஒரு முடிவு உண்டு. போராட குறிக்கப்பட்ட காலம்தான். அந்த குறிக்கப்பட்ட காலத்துக்குள்ளாக நம்ம கிறிஸ்துவோடு கூட உள்ள அந்த நெருங்கிய ஒரு ஐக்கியம் தான் நமக்கு ரொம்ப தேவை. நான் ஒரு புக்கில் படித்தேன், ஆராதனை நடத்துங்க அப்படின்னா, இப்போ ஆராதனை நடத்துகிறாங்க அப்படின்னா ஒரு மணி நேரம் கூட அந்த ஆராதனையில் சந்தோஷமாக இருப்பாங்களாம். பைபிள் படிக்க அப்படின்னா 10 அதிகாரம்னாலும் என்ன செய்வாங்களாம், படிப்பாங்களாம். 50 பாட்டு படிக்கனாலும் படிச்சிருவாங்களாம். ஆனால் இயேசுவோடு உட்கார்ந்து பேசணும், அவரும் நம்மகிட்ட பேசணும்,
நம்ம அவரோடு பேச வேண்டும் என்றால் அப்படி அவர்கள் உட்கார்ந்திருப்பது ரேர் தான், கஷ்டம்தான் அப்படின்னு. இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக ஒரு கேள்வியை வைக்கிறேன். நான் இன்றைக்கு காலையில் இருந்து இவ்வளோ நேரம் வரைக்கும் நான் அமர்ந்து, அதாவது உட்கார்ந்துனாலும் சரி, ஏன்னா கீழே நிறைய பேருக்கு உட்கார முடியாது, கீழே உட்காரக்கூடியவங்க உட்கார்ந்து இல்லை சேரில் கட்டில் உட்கார்ந்து தேவனை நோக்கி சில நிமிடங்கள் நான் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. கை தூக்குங்க. எனக்கு ஒரு ஆசை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதுதான் நம்மை ஆண்டவரோடு கூட ஒரு ஐக்கியத்துக்குள்ளே கொண்டு வரும், நம்மை நமக்கு என்ன செய்யும் காட்டும். இப்படிலாம் நிறையா நம்ம நினைக்காத சில விண்ணப்பங்கள் அந்த நேரம் தான் நமக்கு வரும். ஒரு நாள் ஒரு இரவு ஒரு சகோதரி வீட்டில் பயங்கரமான ஒரு போராட்டம், குழப்பம் சொல்லவே முடியாதான். ஆனால் விடிய விடிய அந்த ஒருத்தங்க மட்டும் போராடி இருக்காங்க. போராடினா குழப்பம், தூங்கின பிள்ளை எந்திரிச்சு நிற்குது, தூங்கின பிள்ளை ரொம்ப நேரமாக காணும். என்னன்னு பார்த்தா அது டாய்லெட்டில் அதுக்கு என்ன செய்திருக்குன்னா லூஸ் மோஷன் போயிட்டே இருந்திருக்கு. தாயனோட காணும், பிள்ளைய காணும்னு கடைசியில் பிள்ளை இவ்வளோ நேரம் ஆகிட்டு காணுமே அப்படின்னு சொல்லி பெட்ரூமில் அந்த கட்டில் இந்த கட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தா பாத்ரூமில் லைட் எரியுது, பார்த்தா பிள்ளைக்கு தன்னால் லூஸ் மோஷன் போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் அப்படியே ஜெபம் பண்ணி நேரமும் விடிஞ்சிட்டான். கடைசியில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு தேவ சமுத்திரம் அப்படியே படுத்து இடைப்பாரும்போது அப்படி கர்த்தர் வந்து செல்விவா ஆண்டவர் வந்து ஒரு அழகான ஒரு காரியத்தை நீ இவ்வளவு ஜெபம் பண்ணி ஜெயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்திருக்காரு அப்படின்னா, கரெக்ட், எப்படியா கரெக்ட், நல்லா செய்த ஜெயம். அப்போ இந்த இரவு நேரத்தில் என்னமா ஒரு கஷ்டம் அந்த குடும்பத்துக்குள்ள இருந்திருக்கு பாருங்க. தாயத்தனால முடிக்க, பிள்ளைத்தனால போய் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் ஒரு நபர் மட்டும் அந்த ஜெபத்தை ஊக்கமாக எடுத்திருக்காங்க. எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டு சொல்கிறார், கரெக்ட், நல்லா செய்த ஜெயம் எடுத்துட்டேன். அப்போ அருமையானவர்களே, எதில் நம்ம விடுதலையை பெற முடியும் என்றால் போராடி ஆண்டோடைய சமூகத்தில் ஜெபம் செய்து நம்மை தாழ்த்தும் போது ஜெயம் எடுக்க முடியும். இன்னைக்கு அதே அதிகாரம் தான் யோபு 37வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. அதாவது 12:13. அவர் அவைகளை கட்டளையிடுகிற அவர் அவைகளுக்கு கட்டளையிடுகிற யாவும் அவைகள் பூர்த்திகளுக்கு நடத்திக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனைகளின்படியே சுற்றி திரிய பண்ணுகிறார். அடுத்து 13. ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை பெற பண்ணுகிறார். ஆண்டவர் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில சில காரியங்களை நம்ம சந்திக்க நமக்கு அனுமதிக்கிறார். அந்த அனுமதி எல்லாரும் எடுத்துக்கிடுங்க. யோபு 37:13 நான் வாசிக்கிறேன். ஒன்றில் அது எதற்காக நமக்கு அனுமதிக்கப்படுகிறது என்றால் தண்டனை தான். தண்டனைனா எப்படி சொல்லலாம், சிற்றை இல்லை அடி இல்லை ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒன்றில் நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம கால தாமதம் செய்திருப்போம், இல்லை ஆண்டவர் செய்யன்னு சொன்னதை செய்யாம இருந்திருப்போம், செய்ய வேண்டான்னு சொன்னதை செய்திருப்போம். ஏதாவது ஒரு குறைபாடுகள் நமக்குள்ளே இருக்கும்போது தேவன் எதுக்கு இந்த கஷ்டத்தை அனுமதிக்கின்றார் என்றால் அது தண்டனை தான். நம்மளை ஆராய்ந்து நம்ம பார்க்க வேண்டும். எந்த தண்டனையாக இருந்தாலும் அதை ரிலீஃபாக்க அவரால் முடியும். எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இரு என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆத்துமா வாழும், நீனும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீங்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னா என்ன தண்டனை இது என்று தேவனுடைய சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து கொஞ்சம் நீங்கள் பார்த்து உங்களுடைய இதயத்தை இறைவனிடம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, என் இதயத்தை உங்களுடைய கரத்திலே தருகிறேன். எனக்கு இந்த தண்டனையெல்லாம் என்ன செய்ய முடியாது, தாங்கெல்லாம் முடியாது. இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலையில் எனக்கு நீங்கள் விடுதலை தர வேண்டும் என்று கேட்க வேண்டும். தண்டனையாக நம்ம அனுபவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அடி வாங்கி நம்ம வாங்குறது எவ்வளோ கஷ்டம் இல்லையா? அப்போ நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையை நம்முடைய கருத்தில் கொடுக்கிறேன், எனக்கு எதுக்கு இந்த விதமான ஒரு நெருக்கம்? அப்போ அந்த தண்டனை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்தினா நீங்கள் அதில் மன்னிப்பு கேட்கும்போது அந்த தண்டனையை ஆண்டவர் எப்படி மாற்றுவார் அப்படின்னா ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளை. அதுக்கு ஒரு வசனம் பாருங்க, 37வது அதிகாரம் 23வது வசனம். சர்வ வல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகா நீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். அவர் என்ன செய்ய மாட்டார்?
ஒடுக்க மாட்டார். நம்மளை ஒடுக்கி 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 அழ வச்சு கண்ணீரோட திரிய பண்ணும்படி வைக்கிற தேவன் அல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்வளவு கஷ்டப்பட்டது எதுக்கு அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய தண்டனையில இருந்து நம்மை தூக்கி நம்மை மகிழ செய்யக்கூடிய ஆண்டவர் தான். நம்ம ரொம்ப நன்றி உள்ளவங்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு பாதி இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பாப்பா வந்தா, காலையில சாயங்காலம் போல ப்ரேயர் பண்ண வந்தா. அவன் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தா, ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தா. ஆனா இப்போ ஒரு சின்ன பிரச்சனை. அப்ப நான் சொன்னேன், நீ ஒண்ணுமே இல்லாம போகக்கூடிய நிலைமையில ஆண்டவர் இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு, இதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்காக சொல்றேன், அதுல இருந்து எதுக்கு நான் பிழைச்சேன் அப்படின்னு சொல்றேன். அதுல இருந்து எதுக்கு நான் பிழைச்சேன், இந்த கஷ்டத்தை அனுபவிக்கவா அப்படின்னு. ஆனா இது ரொம்ப லேசான ஒண்ணுதான், சீக்கிரமா போயிடும். ஆனா அது அப்படி இல்லை. அது வந்து நான் சொல்ல முடியாது வாயினால. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்துல இருந்து தேவன் கிருபையாக தூக்கி மகிமையாக முடிசூட்டி வைத்திருக்கிறார். ஆனா இது எப்படி இருக்குன்னா, அப்போ நம்ம என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கும்போது இது சீக்கிரமாக உங்களை விட்டு கடந்து போகும். ஏதோ ஒன்றை உங்களிலே விரும்பி இப்பொழுது இருக்கிற சில கஷ்டம் இது நிரந்தரம் கிடையவே கிடையாது. யோபு 7:1 மறக்கவே மறக்காது. பூமியிலே போராட குறிக்கப்பட்ட காலம்தான். அது நோயா இருக்கட்டும், அது பேயா இருக்கட்டும், அது கடனா இருக்கட்டும், நெருக்கமா இருக்கட்டும், கண்டிப்பா தேவன் அதுல இருந்து விடுதலை தரக்கூடியவராக இருக்கிறார். ஆனா ஒரு பெரிய பரீட்சை எழுதுற கோடு போட்டு பேப்பர்ல 4 பக்கத்துலயும் கடன் எழுதி வச்சிருந்தேன். எழுதி வச்சு அதை மடிச்சு என்ன செய்வேன், ஜாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பெல்லாம் மணி பேசலாம் கிடையாது. அப்படி ஒரு கஷ்டம். நம்ம எங்க போய் நகை வாங்கி நமக்கு மணி பேசலாம் அப்படி வச்சிருப்பேன். வீட்டில் வந்து மசாலா அரைக்கும் போது அதை அப்படி முட்டுக்கு கீழே அதை வச்சிருப்பேன். படுத்திருக்கும் போது அதை என் தலைக்கு கீழே வச்சிருப்பேன். வெளியே எங்கேயும் போனால் நான் ஜாக்கெட்டுக்குள்ளே வச்சிருப்பேன். எப்பவும் இதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஒவ்வொன்றாக தேவன் அந்த கடன்கள் எல்லாம் அடைச்சி அப்புறம் நாங்கள் ஒரு நல்ல ஒரு கல் வச்சு ஒரு செயின் செய்கிற ஆசீர்வாதத்தை தேவன் கிருபியாக தந்தார். இதெல்லாம் எப்படி முடியும், நமக்கு என்ன சொத்து இருக்குது அப்படின்னு நினைச்ச நாட்கள் உண்டு. ஆனால் தேவன் அதையெல்லாம் சரி பண்ண அவரால் முடியும். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் ஒருவேளை என்னுடைய எனக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சரி செய்து அதுக்காக உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அந்த இருதயத்தை கிழிச்சு பாருங்க, என்னுடைய கரத்தில் என்ன செய்கிறேன், நான் நல்லா தாழ்த்தி ஒப்பு கொடுக்க. இப்போ மீன் இருக்கு, மீனை நம்ம என்ன செய்வோம், முழுசாக ஒரு பெரிய மீன் வாங்கிட்டு வரோம். சீலா மீன் வாங்கிட்டு வாரீங்க, 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வாரீங்க. அந்த மீனை குழம்பு வைக்கணும். வாங்கிட்டு வந்து என்ன செய்வோம், சரி வேற மீன் வாங்கிட்டு வரலையே, கழுவிட்டு அப்படியே குழம்பு கூப்பி அடுப்பில் போட்டுருக்கீங்க. கட் பண்ணணும். மீன் என்ன செய்யணும், கட் பண்ணணும். ரத்தத்தோட நம்ம என்ன செய்ய முடியாது, குழம்பு வைக்க முடியாது. கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள உள்ள அந்த ரத்தத்தெல்லாம் என்ன செய்யணும், எடுத்துடணும். அதை தான் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணால் அது நல்ல வாசமாக இருக்கும், கெட்டு போகாது. அதே போல் பாவமாக்கிய ரத்தம், நம்ம பாவத்தாண்டவர் என்ன சொல்றாரு, உன் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாய் இருந்தாலும் குறைந்த பஞ்சை போல வெண்மையாக்குவார். எவ்வளவு பெரிய ஒரு பாவனாலும் அதை மன்னிக்கிறதுக்கு ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். அப்ப நம்ம அவர்கிட்ட போனோம், ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு பிடிக்காத, உங்களுக்கு நான் பாவம் நினைக்காம செய்தது, நான் சொல்லாம இருக்கிற காரியங்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்க கண்டிப்பா எனக்கு மன்னித்து இந்த காரியம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் ஆண்டவர் அதை உங்களுக்கு லேசாக்கி தருவார் என்று விசுவாசித்து தைரியமா நீங்க ஆண்டவர்கிட்ட சேருங்க. திருவாசன தண்டையில சேருங்க. எதுக்கு வெளிப்பிரகாரத்துல நம்ம என்ன செய்ய வேண்டாம், நிக்க வேண்டாம். வெளிப்பிரகாரத்துல நிக்க வேண்டாம், உள்பிரகாரத்துக்கு வந்தாதான் என்ன கிடைக்கும். இப்போ ஐயா இருக்கிறாங்க, அது எங்க, நம்ம உள்பிரகாரம், அதான் மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கதான் என்னெல்லாம் இருக்கு, அப்போ இருக்கு, மண்ணா இருக்கு, அபிஷேகம் இருக்கு, எல்லாமே எங்க இருக்கு, உள்ள இருக்கு. நிறைய பேர் நம்ம வெளியவே இருக்கோம். நம்ம தேவனுடைய ஆலயத்தினுடைய உள்ள ஆண்டவர் எப்படி இருக்கு, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிரம்பி இருக்கிறது. அப்ப நம்ம ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் நம்ம மேலே என்ன பண்ணணும், டச்சிங் ஆகணும். அதுக்கு தான் நம்ம எங்க வரணும் அப்படின்னா உட்பிரகாரத்துக்கு வர வேண்டும் என்று தேவனுடைய தேவாலயத்தின் அந்த திரைச்சீலை கிழிந்து விட்டது, நீ உள்ள வந்துரு. இங்கதான் எல்லாமே கிடைக்கும் உனக்கு. ஆவியானவர், அபிஷேகம், திருவிருந்து, அவருடைய ரத்தம், மன்னா, போதனைகள், சத்தியம், விடுதலை, ஆசீர்வாதம் எல்லாமே உள்ளதான். அதனால உட்பிரகாரத்துக்கு செல்லும்படி கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். ஒன்றில் தண்டனையாக. அடுத்து என்னதான் வருதாமா,
பூமிக்கு நம்ம உபயோகமாக இருப்பதற்கு சில கஷ்டங்கள் நமக்கு அனுமதிக்கப்படுகிறது. எதுக்காக? நம்முடைய சாட்சியை மற்றவங்க கிட்ட சொல்றதுக்கு. நான் இப்படி ஒரு நாள் இப்படி கஷ்டப்பட்டேன், இப்படி ஒரு நெருக்கத்தில் இருந்தேன், ஆனால் தேவன் என்ன செய்தார், என்ன விடுதலை ஆக்கினார். இப்போ செல்வி சொன்னால் 5 வயது வரைக்கும் என் பையனுக்கு என்னாச்சு, லூஸ் மோஷன் ஆகிட்டே இருந்துச்சு. இப்போ என்ன ஒரு பெரிய இன்ஜினியராக வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு இப்போ சென்னையில் இருக்கிற அளவுக்கு கிருபை செய்தார். ஆனால் அந்த வயசில் அந்த லூஸ் மோஷன் ஆகும்போது என் தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? கஷ்டமாக இருந்திருக்கும். இந்த பிள்ளை பிழைக்குமா, எப்படி இது சுகமாகும் அப்படின்ட்டு. நான் கூட எனக்கு 3வது பையன் பிறந்துக்கும் போது இதே மாதிரி தான், ரொம்ப லூஸ் மோஷன். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே துணி ஆகி இவ்வளவு சேர்ந்துட்டு துவைக்கக்கூடிய துணி, இன்னும் வைக்கிறதுக்கு துணியே இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போன கதிரேச பாண்டியர், அவர்கிட்ட மருந்து கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்திருக்க, திருப்பியும் ஒரே லூஸ் மோஷன் தான். அதுக்கப்புறம் திருப்பி நான் ஆஸ்பத்திரிக்கு ஓடுறேன். அவர் சார் ஒரு சங்கில் தாங்க, நான் மருந்து கொடுத்துட்டு இங்கே இருக்கேன் அப்படின்னாரு. இருக்கக்கூடாது, உடனே ஓடியே போயிருங்க வீட்டுக்கு அப்படின்ட்டாரு. அந்த பிள்ளையை தூக்கிக்கிட்டு இப்படி சொன்ன மட்டும் நம்ம பிள்ளை இன்னும் பிழைக்குமோ பிழைக்காதுன்னு சொல்லி கொண்டு கீழே கட்டில் கடத்திட்டு வெறும் சமூகத்தில் கண்ணீரோடு அழுது நான் ஆண்டவருடைய பாதத்தில் அழுது ஜெபம் பண்ணேன். அப்படியே அது அரசிட்டாயிட்டு. டாக்டர் வீட்டுக்கு கொண்டு போனோடனே ஓடியே வந்த நடுவில் இது ஆயிருமோ அப்படின்ட்டு. ஆனால் அந்த நெருக்கத்தில் இன்றைக்கி நான் பேசும்போது சொல்வேன், தேவன் அன்னைக்கு உன்னைய இந்த லூஸ் மோஷனில் சாகாமல் டாக்டர் கொண்டுட்டு வெளியே ஓடுங்கம்மா அப்படின்னு சொன்ன அந்த நேரத்தில் கூட தேவன் உன்னை காப்பாற்றினார். அப்போ சில சமயத்தில் சாட்சிக்காகவும் உங்களுக்கு சில கஷ்டங்களே கர்த்தர் தருவார். சில நெருக்கங்கள் வரும். அது நம்ம அதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பயப்படவே கூடாது. இது எனக்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்பு. அவருடைய நாமத்தை நான் என்ன செய்யணும், மகிமைப்படுத்துவதற்காக தேவன் எனக்கு கொடுத்த வாய்ப்பாக எடுக்க வேண்டும், உபயோகமாக. இன்றைக்கி நீங்கள் நினச்சிக்கோங்க, எனக்கு இந்த காரியம் எதுக்கு வந்திருக்கு அப்படின்னா, பிந்தி நான் சாட்சி சொல்வதற்கு, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக இது எனக்கு ஒரு உபயோகமாக இருக்கின்றது. அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, கிருபையாக, அதை வாசிங்க அந்த வசனம், ஒன்றில் கிருபையாகவும் வர பண்ணுகிறார். அப்போ ஆண்டவர் எதுக்காக வர பண்ணுகிறார்? கிருபையாக அப்படின்னா அவருடைய கிருபையை நம்மிலே என்னாக்க விளங்க பண்ணுவதற்காக. நம்ம சென்றடிச்சு சில சமயத்தில் நமக்கு முன்னால் போகிறவங்க சென்றடிச்சிருப்பாங்க, அதை வாசம் நமக்கு வர தெரியுமா? நம்ம கண்ணு முடிச்சு பார்த்துருவோம், யாரோ வராங்க, அவங்க சென்று போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல அவருடைய கிருபையை நம்மிலே விளங்க பண்ணும்படியாக நம்ம நிறைய சாட்சி சொல்லணும்னா எவ்வளவோ என்ன செய்யலாம், சொல்லலாம். எல்லாருக்கும் சாட்சிகள் என்ன செய்யுது, இருக்கதான் செய்து. தேவன் கிருபையாக நமக்கு அதையெல்லாம் நமக்கு தாராங்க. அதனால் நீங்கள் சோர்ந்து போகவே கூடாது. வனாந்திரத்துல கொண்டு விட்டா கூட அங்கேயும் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நெருப்பு போன்ற ஒரு கட்டத்தில் கொண்டு விட்டா கூட அங்கேயும் நாம் ஜெபிக்க வேண்டும். பிரேயர் தான். இல்லை நம்ம தண்ணியில் அழிந்து போகக்கூடியதான சூழ்நிலையில் கூட பரிசுத்த வாழ்க்கையை நம்ம காப்பாற்றி கொண்டு நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்னும் என்னில் என்ன நீங்கள் எதிர்பார்க்கீங்க, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் நமக்கு செய்வதற்கு மிகுந்த ஆவலாக தேவன் இருக்கின்றார். நீ எனக்கு வீட்டுக்கு போய் கேளுங்க. நான் கிரகிக்க முடியாது அப்படின்னா, நினைக்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத அப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு செய்வதற்கு ஒன்றா செய்வார். அந்த ஆண்டவர் ஒன்றா செய்வதற்கு நீங்கள் அவருடைய பாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் அமர்ந்து இருக்கிறீங்க. நீங்கள் நல்லா மணியை பார்த்துக்கிடுங்க. நான் கண்டிப்பாக மணி பார்த்து தான் உட்காருவேன். ஏன்னா சும்மா கொஞ்ச நேரம் நம்ம ரொம்ப ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா 5 நிமிடம் தான் ஆகியிருக்கும். அதுக்குள்ளே என்ன பேச முடியும்? நான் இப்போ செல்வி நானும் பேசினா 1 மணி நேரம் ஆகும். அப்போ இந்த 1 மணி நேரம் பேசுறதுக்கு ஏற்றால் போல நேரம் எடுத்து தான் நான் அவளை கூப்பிடுவேன். அவள் கூப்பிட்டாலும் எனக்கு அந்த நேரம் நான் வேறு செய்தி எடுத்துக்கிட்டு அப்படி பிஸியாக இருந்தேன்னா, இப்போ வேண்டாம், பிறகு நான் கூப்பிட்றேன், எனக்கு 1 மணி நேரம் வேணும் அப்படின்னா, என் ஊழியத்தினுடைய காரியங்களை எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்னா. அதே போல் நமக்கும் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதுக்கு 1 மணி நேரம் என்ன செய்யாது, காணாது. ஏன்னா ஆண்டவர் நீங்கள் இப்போ இருக்கிற கட்டத்தில் இருந்து உங்களுக்கு வெளியே கொண்டு வருவதற்கு சில காரியங்கள் நமக்கு சொல்வார். சில பாவங்களை கூட நமக்கு என்ன செய்வார் ஆண்டவர் சொல்லி காட்டுவாங்க. எனக்குலாம் அப்படி நிறைய காரியங்கள், அன்றைக்கு கூட ஒரு சிறிய தவறு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. இப்போ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிந்தனையில் ஒரு பொறாமை இடம் கொடுத்துடக்கூடாது. நீங்கள் ரொம்ப உதவி செய்தவங்க இன்றைக்கி உங்களுக்கு எதிராக இருக்கலாம். அதை குறித்து நீங்கள் என்ன செய்யாதீங்க, வருத்தப்படாதீங்க, யார்கிட்டையுமே சொல்லாதீங்க. நீங்கள் நல்லதான் செய்தீங்க, உங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும். அதான் சொல்லுவாங்கல்ல, திணை விதைத்தவன் திணையா இருப்பான், திணை விதைத்தவன். அதனால நம்ம நல்லதே செய்துட்டு போவோம். நமக்கு முன்பாக
கிருபையின் நன்மையிலே நம்மை தொடர்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கும்போது தேவன் நமக்கு கிரகிக்க கூடாத காரியங்களை செய்வார். 3 காரியம் சொன்னேன். ஒன்று என்னதான் இருக்கும், இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல நீங்க வெளியே வர முடியாம தடை செய்யற காரியம். ஒன்று தண்டனையாக இருக்கும். அந்த தண்டனையை ஆண்டவற்றிலிருந்து வெற்றி பெற்று விடுதலை, அந்த கேஸை வாபஸ் ஆகி அதிலிருந்து நாம் விடுதலையை பெற்று ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். 2வது உபயோகம், பூமிக்கு உபயோகமாக மற்றவங்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருப்பதற்காக சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். அதில் எப்படி இருக்கணும்? பொறுமையா இருந்துக்கிடணும், தாழ்மையாக இருந்துக்கிடணும், அன்பாக இருந்துக்கிடணும். அன்பு மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எல்லா பைபிள்ல கிரேக்க லத்தீன் மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னு வந்து புதிய ஏற்பாடு முற்றிற்று என்று சொல்லு வரைக்கும் வேதத்தினுடைய அடிப்படை காரியம் ரகசியம் என்ன அப்படின்னா அன்பு தான். என்னை நேசிப்பது போல நான் பிறனை நேசிக்க வேண்டும். முதல் நான் என்னை நேசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? என்னை நேசிக்க வேண்டும். எப்படி? நான் பாவம் செய்தால் எனக்கு தண்டனை வந்துடும். அப்போ நான் என்னை நேசித்தா நான் தப்பு பண்ண மாட்டேன். நான் பொய் சொன்னால் எனக்கு தண்டனை வரும். அப்போ நான் பொய் சொல்ல மாட்டேன். இப்படி தான் என்ன நான் நேசிக்கணும். எனக்கு பெருமை வருது அப்படின்னா அந்த பெருமையை நான் தள்ளி விட்டுறணும். அந்த பெருமைக்கு நான் இடம் கொடுக்கும்போது என்னை நான் வெறுக்கிறேன். என்னை நான் நேசிப்பேன் என்றால் நான் இந்த பெருமைக்கு இடம் கொடுக்க கூடாது. இப்படித்தான் நம்மை நேசிப்பது போல, உன்னை நேசிப்பது போல பிறனை நாம் நேசிக்க வேண்டும். இந்த ஒரே கட்டளை தான். இந்த ஒன்றுக்கு அடிமையாக நீங்க ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிக்க வேண்டும், உண்மையை நான் ஆராதிக்க வேண்டும். இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை தரமட்டமாக்கணும். இந்த சாபங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும். இதான் சாபம் அப்படின்னா, இதான் சாபம்னா ஆசீர்வாதமா இப்படி கம்ப்ளீட்டா மாறிடும். சாபத்தை பார்க்கவே மாட்டோம். தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. சில சமயத்துல கால தாமதம் ஆகும், ஆனாலும் தேவன் நமக்கு செய்வார். தண்டனையா இருந்தா கண்டிப்பா மனம் திரும்பி ஆண்டவருடைய கருத்துல ஒப்பிடுங்க. அடுத்து நம்ம மற்றவங்களுக்கு உபயோகமாக இன்னொன்று அவர் நம்மளை டச் பண்றதுதான் கிருபை. தகுதியில்லாத நமக்கு அவர் ஒரு கிருபையை வைத்து கொண்டு இருக்கின்றார். அதுக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். நம்ம அதிகமாக துதிக்க வேண்டும். நம்ம அப்படியே சமூகத்துல பாடி மகிழ வேண்டும். நான்லாம் ஒரு காரியத்துக்குலாம் ரொம்ப வருஷம் இருக்கும். இந்த இடத்துல நான் உருண்டு கொடுத்து அழுதது மணிக்கணக்காக இருக்கும். பார்த்துக்கோங்க, எப்படிதான் இந்த வயசுல இவ்வளோ வெயிட். நான் 58 கிலோ இருக்கேன். 58 கிலோவிலையும் உருண்டு கொடுத்ததை எனக்கு மறக்கவே முடியல. அப்படியே பால் மாதிரி தான், பந்து மாதிரி அப்படியே மாறி மாறி இப்படி உருளுவேன், அப்புறம் அப்படி உருளுவேன். அதுக்கு ஒரு திருப்பி எப்படி உருளுவேன். அந்த ஸ்தோத்திரம் மட்டும் தான் சொல்ல முடியும். அந்த வேர்டை வந்து என்னால் உச்சரிக்க கூட முடியாது. அப்படிப்பட்டதான கட்டத்தில் தேவன் அந்த காரியத்தை எனக்கு கிருபையாக சச்சஸாக மாற்றி கொடுத்தார். நம்முடைய கிருபை நான் அதுக்கு நினச்சி பார்ப்பேன். ஆண்டவர் அந்த நாளில் இப்படி உருண்டு கொடுத்த அந்த ஜெபத்துக்கு இவ்வளவான ஒரு பதில் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார். நம்ம டச்சு பண்ணுவார். அன்னைக்கு சொன்ன அந்த இரவு நேரத்தில் அந்த காரியத்தை அவரை பார்த்து சொல்லிடுறார், கரெக்ட், நல்லா செய்த அப்படின்னு சொன்ன மாதிரி உங்களையும் ஆண்டவர் தொட வேண்டும். உங்கள்கிட்ட பார்த்து சொல்லணும், சரியா செய்த, கரெக்டா செய்த, நல்ல பிள்ளை, இப்படி என்னை பின்பற்றி வா என்று கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, நீ உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு கொடுங்க. ஆண்டவரே, உங்க விருப்பம்தான் என் விருப்பம், உங்க எண்ணம் தான் எனது எண்ணம். என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செய்கிறேன். ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். உங்க ஆசைதான் எனது ஆசை, உங்க எண்ணம் தான் எனது எண்ணமையா, உங்க எண்ணம் தான் எனது எண்ணமையா. ஏசப்பா என்னப்பா செய்யணும்னா சொல்லுங்கப்பா, செஞ்சிடுறேன். அப்பா கண்டிப்பா நமக்கு என்ன செய்வாரு? நல்லதான் செய்வார். ஆனால் தைரியமாக கிருபாஸ்தண்ட தண்டையில போய் கிளீன் பண்ணுங்க, ஒப்பு கொடுக்காது, பரிசுத்தமாக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அவர் நம்ம ஒடுக்க மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? ஒடுக்க மாட்டார். மகா நீதிபரர் தான். ஆனாலும் நம்மை நீதியாக நேர்மையாக சாத்தான் கையிலிருந்து தூக்கி நம்மை விடுவிப்பார். ஒடுக்கவே மாட்டார். அடிச்சு நொறுக்கி தள்ளி சீரோ ஆக்க மாட்டாரு. உயர்த்தி வைக்கக்கூடிய ஆண்டவர். யோபு 42:2 வாஸ்து. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் சொல்லியிருக்காங்க. நீ எல்லாம் செய்யக்கூடாதது எதுவுமே இல்லாண்டவர். அதனால வசனத்துக்கு அடிமையாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று
அறிந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.